வெல்கம் டு யூகே இன்ஃபோடெக். இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஜாவா ப்ரோக்ராமை எப்படி டைப் பண்ணி நம்ம கம்பைல் பண்ணி ரன் பண்ணி பார்க்குறது அப்படிங்கிற ஒரு ப்ராசஸை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஜாவா ப்ரோக்ராம் எப்படி டைப் பண்ணி அவுட்புட் வாங்குறது, எப்படி நம்ம அவுட்புட் வந்து கெட் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோஸில் ஜாவாவோட இன்ட்ரொடக்ஷன்ஸு, அது எப்படி ஒர்க் ஆகுது, ஜேவிஎம்னா என்ன, ஜேடிகேனா என்ன, அதோட ப்ராசஸ் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஜாவா ப்ரோக்ராமை எப்படி நம்ம ஒரு சிம்பிளாக ஒரு ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராம் எடுத்து நம்ம எப்படி ரன் பண்ணுறது, கம்பைல் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். சரியா? ஃபஸ்ட்டு ஒரு ஜாவா ப்ரோக்ராம், அதாவது ஹலோ வேர்ல்டு அப்படின்றத ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஒரு பிரிண்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத, எப்படி ஒரு ப்ரோக்ராம் எழுதணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ கிளாஸு ஹலோ வேர்ல்டு அப்படின்னு எழுதியிருக்கேன். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின் ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் ஒன் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என்குள்ள ஹலோ வேர்ல்டு அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங் லெட்டர்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாம் என்னென்ன அப்படின்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ கிளாஸ்னா என்ன, ஹலோ வேர்ல்டுனா என்ன, இதெல்லாம் நம்ம எதுக்கு எழுதுகிறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிளாஸை வந்து டெஃபைன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த கிளாஸ் அப்படிங்கிறத நம்ம எழுதியிருக்கோம் ஃபஸ்ட்டு. இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிறத நம்ம டைப் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கிளாஸ் அப்படிங்கிறத ஒரு அப்ளிகேஷன்ஸில் நம்ம வந்து டிஃபைன் பண்ணணும். அதாவது ஜாவா அப்ளிகேஷனில் கிளாஸ் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னாக்க, கிளாஸுக்கு ஒரு பேர் வைக்கிறோம். சரியா? அந்த கிளாஸுக்கு ஹலோ வேர்ல்டு அப்படின்னு நான் ஒரு பேர் வைக்கிறேன். எப்போதுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஃபைல் நேம், அதாவது இந்த ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிறக்கூடிய இந்த கிளாஸ் நேமை தான் இந்த ஃபைலை நம்ம சேவ் பண்ணணும். .java அப்படின்னு சொல்லி நான் சேவ் பண்ண போறேன். அது எப்படின்னு உங்களுக்கு ப்ரோக்ராம் எழுதும்போது உங்களுக்கு டைரக்டா சொல்லி காமிக்கிறேன். ஸோ நம்மளோட கிளாஸ் நேமும் நம்மளோட ஃபைல் நேமும் ரொம்ப சேமா இருக்கணும். ஸோ அப்படிதான் நம்ம டைப் பண்ணி நம்ம சேவ் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்க, ஒரு கம்பைலர் ரன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன, அதாவது பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு ப்ரோக்ராம் வந்து எதுலேருந்து எக்ஸிக்யூட் ஆகுது, ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தா இந்த பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் அப்படிங்கிற இந்த மெயின் ஃபங்க்ஷன்ஸ்ல இருந்து தான் ஒரு ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. அதுக்காக தான் நம்ம பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்க, நம்ம வந்து இந்த சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரோக்ராம்ல இருக்கக்கூடிய நான் வந்து எந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் பிரிண்ட் பண்ண போறேனோ அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை வந்து டபுள் கொட்டேஷன்ஸ்குள்ள நான் கொடுக்க போறேன். அதுக்கு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என் அப்படிங்கிற பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளேயே நம்ம டைப் பண்றதுக்காக தான் இந்த சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என் அப்படின்னு டைப் பண்ணி அதுக்குள்ள ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம டைப் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதெல்லாம் நம்ம இந்த 3 லைன் எழுதி நம்ம ஒரு ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிறத நம்ம பிரிண்ட் பண்ணி நம்ம கெட் பண்ண போறோம். ஸோ இதெல்லாம் என்னென்ன ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த கிளாஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கீவேர்டு. இந்த கீவேர்டு வந்து ஒரு கிளாஸ் ஃபைல், அதாவது ஜாவால இருக்கக்கூடிய கிளாஸ் ஃபைல்ல கிளாஸ் அப்படிங்கிறத நம்ம டெக்ளேர் பண்ண போறோம். ஒரு ஜாவா ப்ரோக்ராம்ல கிளாஸ் அப்படிங்கிற ஒரு கீவேர்டை ஃபர்ஸ்ட் டெக்ளேர் பண்ணணும். அதுக்கு தான் கிளாஸ் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் கிளாஸ் நேமை நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அது உங்களுக்கு தெரியும், நான் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா பப்ளிக். இந்த பப்ளிக்ங்கிறது என்ன அப்படின்னா ஆக்சஸ் மாடிஃபையர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆக்சஸ் மாடிஃபையர் வந்து உங்களுக்கு அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போதைக்கு அது எதுக்குன்னு மட்டும் யூஸ் பண்றோங்கிறத மட்டும் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்றேன். இந்த பப்ளிக் அப்படிங்கிற கீவேர்டு பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் மாடிஃபையர் சொல்லுவாங்க. இது பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் விசிபிளா இருந்து ஆக்சஸ் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ண போறோம். சரியா? சோ ஸ்டாட்டிக் அப்படிங்கிறதும் ஒரு கீவேர்டு. இது என்ன அப்படின்னாக்க, ஸ்டாட்டிக் மெத்தட், அதாவது ஸ்டாட்டிக் டைனமிக்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. இந்த ஸ்டாட்டிக் அப்படிங்கிறது ஒரு கீவேர்டு. இந்த ஒரு மெத்தடை நான் டெக்ளேர் பண்றேன், ஸ்டாட்டிக்ங்கிற மெத்தடை நான் டெக்ளேர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்டாட்டிக்ங்கிறது யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வாய்ட். இது ரிட்டர்ன் வேல்யூ ஆஃப் த மெத்தட், அதாவது ரிட்டர்ன் வேல்யூ அப்படின்னா எந்த ஒரு வேல்யூமே எனக்கு ரிட்டர்ன் கொடுக்காது அப்படிங்கிறது தான் ரிட்டர்ன் வேல்யூன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வாய்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து மெயின். மெயின்ங்கிறது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா, ஒரு ப்ரோக்ராமோட எக்ஸிகியூஷன் ஸ்டார்டிங் பாயிண்ட்டை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு தான் மெயின் அப்படின்றது சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் இந்த ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறத இப்படியும் எழுதலாம், இப்படியும் எழுதாது. ஸ்ட்ரிங்கு இந்த ஸ்கொயர் பிராக்கெட்டு அதுக்குள்ள ஆர்குமெண்ட்ஸ் எழுதலாம். அதுக்கப்புறம் ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட்ஸ் போட்டு இந்த ஸ்கொயர் பிராக்கெட்டும் போடலாம். ஸோ இந்த மாதிரி எழுதலாம். இதை என்ன சொல்லுவாங்கன்னா கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட் சொல்லுவாங்க.
கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்னா என்ன அப்படின்னா ஒரு ப்ரோக்ராமோட ரன்னிங் டைமில் அதில் வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதாவது பாஸ் பண்ணுறாமா அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தான் ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு நான் லாஸ்ட்டில் சொன்ன மாதிரி சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம ஒரு அதாவது அவுட்புட்டை நம்ம எனக்கு என்ன வேணுமோ அதை அந்த டபுள் கொட்டேஷனுக்குள்ளே எழுதுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் தான் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என் அப்படின்னு சொல்ல போகிறது. சரியா? சரி, ஓகே. இது வரைக்கும் நம்ம எதுக்கு இந்த கீவேர்டு மெயின் ஃபங்க்ஷன் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ நான் ஒரு ப்ரோக்ராமில் ஒரு டைப் பண்ணி அதை எப்படி உங்களுக்கு அவுட்புட் வந்து கெட் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ இப்போ நான் ஒரு நோட் பேட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நோட் பேடில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா டைப் பண்ணி ஒரு எடிட்டரில் நம்ம கமாண்ட் ப்ராம்ப்டில் ரன் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் ஒரு ப்ரோக்ராம் எழுதுகிறேன். ஃபஸ்ட்டு கிளாஸு ஸ்பேஸு கிளாஸோட நேமு ஹலோ வேர்ல்டு அப்படின்னு டைப் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ஓப்பன் ப்ரேஸ் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் பப்ளிக் ஸ்டாட்டிக் void main string arguments. இதை ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் போடுறேன். இந்த ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறத ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ்குள்ளே போட்டுக்கிறேன். இது நான் கமாண்ட் லைன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் அதுக்கப்புறம் ஒரு ஓப்பன் பிரேஸ் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நான் என்னோட ஸ்டேட்மெண்ட் என்னவோ அதை நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் எனக்கு கிடைக்கணும். இதுக்குள்ளே ஸ்ட்ரிங் அப்படிங்கிறதுனால டபுள் கொட்டேஷன் போட்டு நான் ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு ஸ்ட்ரிங்கில் கொடுக்குறேன். இப்போ நான் க்ளோஸ் பண்ணுறேன். ரெண்டு ஓப்பன் ப்ரைஸ் க்ளோஸ் பண்ணியிருக்கிறதுனால நான் 2 தடவை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு வந்து ஃபைலில் நான் சேவ் பண்ணிக்கிறேன். டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இப்போதைக்கு உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக ஆல் ஃபைல்ஸில் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபைலில் சேவில் இங்கே டெஸ்க்டாப்பில் இப்போ ஃபைல் நேமும் நம்மளோட கிளாஸ் நேமும் ஒரே மாதிரி இருக்கணும்னு ஆல்ரெடி நான் சொன்னேன். ஸோ அதே மாதிரி என்னோடய ஃபைல் நேம் ஹலோ வேர்ல்டு கிளாஸ் நேம். ஸோ அதே மாதிரி என்னோடய ஃபைல் நேமு என்னவா இருக்கணும் அப்படின்னா ஹலோ வேர்ல்டு டாட் ஜாவா அப்படின்னு நான் சேவ் பண்ணிக்கிறேன். என்னோடய ஃபைலை இங்கே கீழே ஆல் ஃபைல்ஸ்ன்னு கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஃபைல் வந்து ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிறது ஜாவா ஃபைலாக மாறிடுச்சு. இப்போ நான் கமாண்ட் ப்ராம்ப்டில் போயிட்டு ரன் பண்ணுறேன். சிஎம்டின்னு கொடுக்குறேன். இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்க இந்த கமாண்ட் ப்ராம்ப்டில் என்னோடய ஃபைல் வந்து டெஸ்க்டாப்பில் இருக்குது. ஸோ நான் டெஸ்க்டாப்புக்கு மூவ் ஆகிக்கிறேன். சிடி கொடுத்து டெஸ்க்டாப் அப்படின்னு சொல்லிட்டு நான் கமாண்ட் பண்ணுறேன். ஸோ நான் இப்போ டெஸ்க்டாப்பில் என்னோடய ஃபைல் இருக்க லொக்கேஷன்ஸ்க்கு நம்ம வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கம்பைல் பண்ணணும். நம்ம ஜாவாவை எப்போதுமே கம்பைல் பண்ணி தான் ரன் பண்ணுவோம். ஸோ கம்பைல் பண்ணுறதுக்கான கமாண்டு ஜாவா சி ஸ்பேஸ் ஹலோ வேர்ல்ட், அதாவது ஃபைல் நேம் ஹலோ வேர்ல்டு WORLD ஹலோ வேர்ல்ட் டாட் ஜாவா அப்படிங்கிறது தான் நம்ம கம்பைல் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ நம்ம கமாண்ட் ப்ராம்பை ஓப்பன் பண்ணிக்கலாம். சிஎம்டி அப்படின்றத ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்னோடய ஃபைல் வந்து டெஸ்க்டாப்பில் இருக்குது. ஸோ அதனால் நான் டெஸ்க்டாப்புக்கு மூவ் பண்ணிக்கிறேன். டெஸ்க்டாப் சிடி டெஸ்க்டாப் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு டெஸ்க்டாப்புக்கு மூவ் ஆயிரும். ஸோ நம்ம ஜாவா ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணி தான் ரன் பண்ணுவோம். கம்பைல் பண்ணுறதுக்கான சின்டாக்ஸ் கமாண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜாவா சி ஸ்பேஸ் ஹலோ வேர்ல்டு, அதாவது என்னோடய ஃபைல் நேம் ஹலோ வேர்ல்டு ஃபைல் நேம் டாட் ஜாவா அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு வந்து கம்பைல் ஆகும். ஸோ இப்போ எதுவும் எரர் இல்லை. அதனால எனக்கு வந்து அடுத்து நம்ம ரன் பண்ண போகிறோம். ஸோ ரன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஜாவா ஸ்பேஸ் ஹலோ வேர்ல்டு
அதாவது ஜாவா ஸ்பேஸ் ஃபைல் நேம் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ எனக்கு ஹலோ வேர்ல்ட் அப்படின்றது என்னோட அவுட்புட் வந்து எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் ஒரு எடிட்டரில் அதாவது நோட்பேடில் வந்து நம்ம டைப் பண்ணி அதை ஃபைல் நேமை சேவ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம கமாண்ட் ப்ராம்ப்டில் வந்து நம்ம அவுட்புட்டை கெட் பண்ணணும். ஓகேயா? ஸோ அடுத்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு வேரியபிளை டெக்ளேர் பண்ணி டேட்டா டைப்பை டெக்ளேர் பண்ணி எப்படி நம்ம ஒரு அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ் வேரியபிள் டெக்ளரேஷன்ஸ் பண்ணி அந்த இதெல்லாம் உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ.